கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 11வது வசனம். மத்தேயு 9:11. மேத்யூ 9:11. பரிசேயர் அதைக் கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இப்ப என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு அழைக்கிறாரு. மத்தேயு போய் தன் கூட வேலை பார்க்குற எல்லாரையும், பாவிகளையும், ஆயக்காரர் என்று சொல்லக்கூடிய வரி வசூலிக்கிறவங்க எல்லாரையும் கூட்டு வச்சு ஒரு விருந்து கொடுக்கிறாரு. ஏன்னா அவர்கள் எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று. இப்போ இதை பார்க்குற பரிசேயர்கள் என்ன பண்ணுறாங்க, அதாவது மத தலைவர்கள், அவங்களுக்கு என்ன வருது, அவங்க இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களை நோக்கி, என்னப்பா உங்கள் போதகர் பெரிய நல்லவர்னு சொன்னீங்க, அவர் யார் கூட உட்காந்துருக்காரு, பாவிகளோடு உட்காந்து சாப்பாடு சாப்பிட்றது என்ன, ஏன் அவர் பாவிகளோட சேர்றாரு, ஏன்னா நாங்கள்லாம் எப்படி ஒரு பரிசுத்தவான், நாங்கள் யார், பரிசுத்தம் உள்ளவங்கள தான் நாங்கள் இது பண்ணுவோம், உங்கள் போதகர் என்ன பண்ணுறாரு, பாவிகளோட போகிறது என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வியை கேட்குறாங்க. ஆனால் நம்ம இதில் இன்னொரு காரியம் பாருங்கள், மத்தேயு எப்படி தான் கூட வேலை பார்க்குற தன்னை மாதிரி உள்ள ஆயக்காரர் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும்னு சொல்லி ஒரு வேகத்தோடு போய் எல்லாரையும் கொண்டு வர்றார் இல்லையா. அப்போ அவர்கள் எல்லோரும் மேலும் அவருக்கு இருக்கிற கரிசனை, அவர்களும் ரட்சிக்கப்பட முடியும், அவங்களும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற தாக்கம் யாருக்கு இல்லை, மத தலைவர்களுக்கு இல்லை. அவங்கள பொறுத்தவங்களுக்கு நாங்கள் நல்லவங்க. ஏன்னா நீங்கள் இதை மிக தெளிவாக பார்க்க முடியும். அவங்க திரும்ப திரும்ப இயேசு கிறிஸ்துவை இப்படியே அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரியம். லூக்கா 11:19 மத்தேயு 11:19 சொல்லும்போது, மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரரும் பாவிகளோடு சிநேகிக்கிறார்கள் என்கிறார்கள். எப்படி, யாரு அவங்கள நேசிக்கிறா, ஆயக்காரரும் பாவிகளும் நேசிக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியதாக நம்ம இதை லூக்கா 15வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் பார்க்கும்போது, அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். என்ன, இவங்க ஏன் பாவிகளோடு இவர் சேர்றாரு, ஏன் பாவிகளோடு சேர்றாரு, ஏன் பாவிகளை இது பண்ணுறாரு? அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன, மனுஷகுமாரன் தொலைந்து போனவைகளை மீட்டவும், தொலைந்து போனவைகளை ரட்சிக்கவும், காணாமல் போனவைகளை தேடவும் தான் வந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஏன்னா இது லூக்கா 19வது அதிகாரத்தில் சகையை கூட சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, லூக்கா 19:10, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். யாரு, பாவிகளுக்கு தாப்பா வந்திருக்கிறேன், பரிசுத்தவான் என்று தன்னை கொண்டு சுயநீதி பாராட்டுறவனுக்காக இல்லை, ஆனால் பாவிகளாய் இருக்கக்கூடிய மக்களோடு தான் நான் அவர்களை மீட்டு கொள்ளத்தான் வந்தேன் என்று சொல்லும் விதமாக அவர் என்ன பண்ணுறாரு, பாவிகளோடு கலந்து அவர்களும் இயேசுவை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியத்திற்காக செய்கிறார். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய வாழ்க்கை மாறுவதை நம்ம பார்க்குறோம் நிச்சயமாக. ஆனால் அதே சமயத்தில் என்ன பண்ணிடக்கூடாது, என்னைய கர்த்தர் ரட்சித்தாரு, என்னைய கர்த்தர் நேசித்தாரு, என்னைய மீட்டெடுத்தாரு, அப்போ என்ன மாதிரி இருக்கிற மக்களுக்கும் அந்த ரட்சிப்பு வேணுமே, அவர்களும் கர்த்தரை அறிந்து கொள்ள வேணுமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாக்கம் உங்களிடம் இருக்கிறதா? ஏன்னா இது மிகவும் ஒரு அவசியமான ஒரு காரியம். இன்றைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே அவர்கள் உலக பிரகாரமான நண்பர்கள் எல்லாரையும் விட்டுறாங்க, அவங்களுடைய இது மாறிடுது. ஆனால் என்னன்னா, அவர்கள் எப்படிங்க ரட்சிக்கப்படுவாங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஏன்னா கோணலும் மாறுபாடான சந்ததிக்கு மத்தியில் நீங்கள் ஒரு பரிசுத்தமுள்ள சந்ததியாக வாழுவது தானே கர்த்தருக்கு ஒரு உயரிய காரியம். அப்போ எனக்கு அருமையான சகோதரரை சகோதரியே, நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் இப்படி கோணலும் மாறுபாடுமான சந்ததிகளுக்கு முன்பாக உங்களுடைய வெளிச்சம் வீசக்கூடியதாக, உங்களுடைய நற்கிரியைகள் அவர்கள் காணும் வண்ணமாக அவர்களும் இந்த மீட்புக்குள்ளே வர வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருக்கும்போது தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவர்களை கூப்பிட்டு நீங்கள் அவங்களுக்கு விருந்து கொடுப்பீங்க. ஒரு அருமையான சகோதரன் எனக்கு எப்பயும் சொல்லுவார், அண்ணே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இயேசு கிறிஸ்து எப்பயாவது எங்கே பார்த்தாலும் சாப்பிட போகிறாரு, இல்லை சாப்பிட்டுட்டு இருக்காருன்னே அப்படின்னு சொல்லக்கூடியதா.
என்ன ஆகாரம் அருந்துவது என்பது ஒருவரை ஒருவர் அவர்கள் அதிகமாய் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு பெரிய ஒரு காரியம். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் இந்த பண்டிகை நாட்கள், இந்த மற்ற நாட்களில் ஆண்டவரை அறியாத மக்களை கூப்பிட்டு அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களிடம் உங்களுடைய சாட்சியை சொல்லி அவர்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர்களும் இந்த பாவத்திலிருந்து மீட்கப்படக்கூடிய ஒரு அவர்கள் மேலான அன்பு உங்களுக்குள்ள இருக்குதா? அந்த தேவ அன்பு உங்களை நெருக்கி ஏவுகிறதா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் ஆமாண்டவரே, அவர்களை எப்படியாவது விருந்துக்கு அழைத்து தங்களுடைய சாட்சிகளை சொல்லி இயேசு நல்ல தேவன் என்பதை அவர்கள் விளங்கும் வண்ணமாக ஊழியங்களை செய்யக்கூடிய ஒரு கிருபையில் எங்கள் தேவன் வழிநடத்த வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.